ஸோ நேற்று பார்த்ததுனுடைய கண்டினியூஷன் தான் வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? இது என்ன எக்ஸ் பை ஒன் இன்ட்டு த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பை ஒன் இன்ட்டு த்ரீ, எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு ஃபோர், எக்ஸ் கியூப் பை த்ரீ இன்ட்டு ஃபைவ், எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் இன்ட்டு சிக்ஸ். ஸோ யூஎன் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் பவர் என் ஒன் டூ த்ரீன்னு வர்றதுனால ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்றதுனால எக்ஸ் பவர் என் எடுக்கலாம். இங்கே ஒன் இன்ட்டு த்ரீ, டூ இன்ட்டு ஃபோர், த்ரீ இன்ட்டு ஃபைவ், ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்ன்னு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் லைக் தட். இந்த ஃபர்ஸ்ட் வரதுலாம் தட் இஸ் கால்டு த என். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரெண்டு அதிகமாக இருக்குது. என் ஒன்று டூ த்ரீ, ஒன் டூ மிஸ்ஸிங். ஸோ தட் இஸ் கால்டு த என் பிளஸ் டூலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என் பிளஸ் டூ, ஸோ என் இன்ட்டு என் பிளஸ் டூ. இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த nth நம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். a plus n minus 1 into t அப்ளை பண்ணியும் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் யூஎன்ன்றது. ஸோ யூஎன் பிளஸ் ஒன்னுனா ஜஸ்ட் n இருக்கிற இடத்துல n பிளஸ் ஒன் போடணும். ஸோ எக்ஸ் பவர் n பிளஸ் ஒன், இங்கே n பிளஸ் ஒன் n பிளஸ் த்ரீன்னு வந்துடும். ரேஷியோ டெஸ்ட் யூஎன் பை யூஎன் பிளஸ் ஒன் அப்ளை பண்ணலாம், யூஎன் பிளஸ் ஒன் பை யூஎன் அப்ளை பண்ணலாம். ஸோ யூஎன் பை யூஎன் பிளஸ் ஒன்னா என்ன நேச்சுரல், தட் இஸ் கால்டு த கிரேட்டர் தனுக்கு வந்து கன்வர்ஜன் வரும். ஸோ லெஸ் தெனுக்கு டைவர்ஜன் வரும். யூஎன் பிளஸ் ஒன் பை யூஎன்னா தட் இஸ் லெஸ் தெனுக்கு கன்வர்ஜன் வரும், கிரேட்டர் தெனுக்கு டைவர்ஜன் வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும், கிளியராகவும் இருக்கணும். ஏன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ யூஎன் பை யூஎன் பிளஸ் ஒன் நம்ம கண்டுபிடிக்கும் போது இங்கே எக்ஸ் பவர் என் பை என் இன்ட்டு என் பிளஸ் டூ, இங்கே யூஎன் பிளஸ் ஒன் ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா என் பிளஸ் ஒன் என் பிளஸ் த்ரீ டிவைட் பை எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன். இந்த எக்ஸ் பவர் என் கேன்சல் ஆகிடும் ஒரு. ஸோ மிச்சம் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். மிச்சம் இருக்கிறது பாருங்கள் என் பிளஸ் ஒன் என் பிளஸ் த்ரீ கீழே என் இன்ட்டு என் பிளஸ் டூ. இட்ஸ் அ வெரி சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன். ஆஸ் என் டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு வரும்பொழுது மேலே வந்து என் ஸ்கொயர் வரும். ஏன்னா இங்கே என் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் பை என் எழுதலாம். ஓகே, இங்கேயும் n இன்ட்டு ஒன் பிளஸ் த்ரீ பை என் எழுதலாம். இங்கே n இன்ட்டு ஒன் பிளஸ் த்ரீ பை என் எழுதலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் இன்ட்டு ஒன் பிளஸ் டூ பை என் எழுதலாம். இந்த n ஸ்கொயர் இங்கே இருக்கிற n கேன்சல் ஆகிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறதுல ஆஸ் n டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு போடும் பொழுது ஒன்று தான் வரும். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் பை எக்ஸ். ஸோ ஆஸ் n டென்ஸ் இன்ஃபினிட்டி யூஎன் பை யூஎன் பிளஸ் ஒன் பை எக்ஸ்னா கிரேட்டர் தன் ஒன் பை எக்ஸ் கிரேட்டர் தன் ஒன்னாக இருந்தால் கன்வர்ஜென்ட், லெஸ் தென் ஒன்னுனா டைவர்ஜென்ட். ஸோ ஒன் பை எக்ஸ் கிரேட்டர் தன் ஒன்னா எக்ஸ் லெஸ் தென் ஒன்னுன்னு அர்த்தம். ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ ஒன் கிரேட்டர் தன் எக்ஸ், ஒன் கிரேட்டர் தன் எக்ஸ்ன்றது is nothing but the x less than 1. So the series is the converges. அதே மாதிரி 1 by x less than 1 னா that is x greater than 1ன்றது the series is diverges. So 1 by x equal to 1 னா so x equal to 1 அப்படின்னா டெஸ்ட் வந்து ஃபெயில்னு அர்த்தம். இந்த x equal to 1 எங்கே போடுறது, நான் யூஎன்ல போடணும். யூஎன்ல போட்டிங்கன்னா ஒரு 1 by n into n plus 2. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தாலே என்னது கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா நம்ம உடனே டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். கம்பேரிசன் டெஸ்ட், லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட். விஎன்ன்றது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என், இதுக்கு ஒரு என் இன்ட்டு என் என் ஸ்கொயர். விஎன்ன்றது ஒன் பை என் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஎன் பை விஎன்ன்றது இது ஒரு வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடும். விஎன்னுடைய நேச்சர் எனக்கு ஃபெமிலியராக தெரியும், தட் இஸ் த கன்வர்ஜஸ். இது கன்வர்ஜஸ்னா ஆட்டோமேட்டிக்காக திஸ் இஸ் த கன்வர்ஜஸ். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுக்கு கன்வர்ஜஸ் வருது, எக்ஸ் லெஸ் தென் ஒன்னுக்கு கன்வர்ஜஸ் இருக்குது. அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னுக்கு கன்வர்ஜஸ், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன்று மட்டும்தான் டைவர்ஜஸ். ஸோ இது மாதிரி கன்க்ளூட் பண்ண தெரியணும். இது மாதிரி ப்ராப்ளம் மோஸ்ட்லி டிஆர்பி அண்ட் நெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பை டூ இன்ட்டு ரூட் ஒன் அண்ட் எக்ஸ் கியூப் பை த்ரீ இன்ட்டு ரூட் டூ, எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ. ஸோ அப்படின்னா ஜென்ரல் டைம் பார்த்தீங்கன்னா யூஎன் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைட் பை என் பிளஸ் ஒன் இன்ட்டு ரூட் டென் ஃபார் என் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஒன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே டூ த்ரீலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் ஏற்கனவே ஒன்று விட்டு போச்சு, ஒன்று இல்லை. ஒன் டூ த்ரீலேருந்து வந்ததுன்னா என், ஒன்று இல்லாதனால என் பிளஸ் ஒன், எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன். இங்கே டூ த்ரீ ஃபோர், இங்கே டூ த்ரீ ஃபோர் தான் வருது. அப்படின்னா ஒன்று இல்லை, அதனால என் பிளஸ் ஒன். ஆனால் ரூட்டுக்குள்ளே பாருங்கள் ரூட் ஒன்று, ரூட் டூ, ரூட் த்ரீ, ஒன் டூ த்ரீ தான் வருது. அப்படின்னா ரூட் என். ஸோ தட் இஸ் ஃபார் என் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஒன். அப்படின்னா என்ன பண்ணலாம், யூஎன் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன், என் பிளஸ் ஒன் இன்ட்டு ரூட் என் வந்துடும். இதுதான் யூஎன். ஸோ யூஎன் பிளஸ் ஒன் என்ன வரும், எக்ஸ் பவர் என் பிளஸ் டூ, என் பிளஸ் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் என் பிளஸ் ஒன்.
ஸோ un by un plus 1 என்றது x power n plus 1 divided by n plus 1 into root n. ஸோ இங்கே n plus 2 into root of n plus 1 divided by x power n plus 2. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரும்? x power n plus 1 கேன்சல் ஆகிடும். அப்படின்னா இங்கே n plus 1 n plus 2 by n plus 1 root of n plus 1 by n plus n ன்னு வரும். ஸோ தென் இந்த ரூட் இருக்கிறத ஒரே ரூட்டுக்குள்ளே போட்டுட்டு ஓகேவா n plus 1 divided by n அப்படின்னு போட்டு இது 1 plus 1 by n எடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 plus 2 by n, இது 1 plus 1 by n. ஸோ n கேன்சல் ஆகிடுச்சுன்னா that is called the 1 by x. So that is un by un plus 1 என்றது 1 by x. That is called the by the ratio test என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா un by un plus 1 என்றது ஓகேவா less than 1க்கு convergent and sorry un by un plus 1 greater than 1க்கு convergent, less than 1க்கு diverges. அப்படின்னா 1 by x ன்னு வரும் பொழுது 1 by x முன்னாடி போட்ட மாதிரி தான். 1 by x greater than 1 னா x less than 1. 1 by x less than 1 னா x greater than 1. அதுக்கிட்ட x equal to 1 ன்னு வரும்போது இது மாதிரி வரும். இதை என்ன பண்ணணும்? இதுக்கு n எடுக்கலாம். vn டெஸ்ட் பண்ணும்போது vn equal to 1 by n into root n. n into root n n power 3 by 2 வரும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் this is the converges. By the comparison test this is also converges. அப்படின்னா x equal to 1க்கும் converges வருது, less than 1க்கு converges, அப்படின்னா less than or equal to 1க்கு converges, x greater than 1க்கு diverges. Okay, so that is the idea. So இங்க பார்த்தீங்கன்னா un equal to n power n x power n divided by n factorial. இது டைரக்டா இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கல, ஷார்ட் ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ n power n x power n divided by n factorial. un plus 1 n plus 1 whole power n plus 1 x power n plus 1 divided by n plus 1 factorial. So un by un plus 1 என்றது n power n x power n divided by n factorial. n plus 1 factorial divided by n plus 1 whole power n plus 1 x power n plus 1. இல்லை இந்த x power n மட்டும் கேன்சல் பண்ணலாம். இந்த n factorial இங்கே n plus 1 factorial இருக்கு. ஸோ n plus 1 into n factorial எழுதின பிறகு இந்த n factorial கேன்சல் பண்ணிடலாம். இந்த n plus 1 whole power n plus 1 இருக்கு. இந்த 1 n plus 1 whole power 1 இந்த n plus 1 கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது n power n n plus 1 whole power n அப்புறம் 1 by x. ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது n power n divided by n plus 1 whole power n. இதை பார்த்தீங்கன்னா இதை டினாமினேட்டரில் கொண்டு வந்த பிறகு 1 by x 1 by n plus 1 by n whole power n. இதுதான் உங்களுக்கு இப்படி மாறுறது. ஸோ தட் இஸ் கால்டு 1 by x 1 by 1 plus 1 by n whole power n. ஸோ as n tends infinity this is nothing but the e. ஓகேவா? ஸோ 1 by x into 1 by e-ன்னு வருது. அப்படின்னா 1 by ex. ஸோ 1 by ex னுடைய நேச்சர் வந்து greater than 1 இருந்தால் that is called the convergent. அப்படின்னா greater than 1 னா ex less than 1. ex less than 1 னா that is x less than 1 by e. So x less than 1 by e na converges, x greater than 1 by e na diverges. Okay, and 1 by x equal to 1 by e na அந்த ப்ராப்ளத்தில் போடணும், யூஎன்ல போடணும். யூஎன்ல போடும்போது n பவர் n n ஃபேக்டோரியல் e பவர் n வருது. ஸோ என்ன பண்ணலாம்? ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா un ஈக்குவல் டு சம்திங் n பவர் n n ஃபேக்டோரியல் e பவர் n. ஸோ இது எப்படி ப்ரொசீட் பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது, ரியலி டிஃபிகல்ட். ஏன்னா இந்த n ஃபேக்டோரியல் e பவர் n வரதுனால. ஸோ ஐ தாட் காஷி nth ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஓகே, n கேன்சல் ஆகிடும், n ஃபேக்டோரியல் மட்டும் இருக்கும். ஸோ லைக் தட் இங்கே வந்து அனதர் டெஸ்ட் அப்ளை பண்ணிங்க, தட் இஸ் எர்லி அப்ராக்சிமேஷன் டெஸ்ட். தட் இஸ் n ஃபேக்டோரியல்ன்றது ரூட் ஆஃப் 2 பை n n பை e ஹோல் பவர் n. ஸோ யூஎன்ன்றது அப்ராக்சிமேட்லி n பவர் n இங்கே 2 பை n, எதுக்கு பதிலாக n ஃபேக்டோரியல் பதிலாக n by e whole power n. இந்த e power n cancel ஆயிடும். ஸோ root of 2 pi n n power n cancel 1 by root of 2 pi n வரும். ஸோ un என்றது approximately 1 by root of 2 pi n. ஆக்சுவலி 1 by root 2 pi என்றது கான்ஸ்டன்ட், 1 by root n மட்டும்தான் உங்களுக்கு வேரியபிள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா this is the diverges. 1 by root n என்றது diverges. அப்படின்னா இது divergesனா un is the diverges. ஸோ இது ஒரு டெஸ்ட், ஸ்டெர்லிங் அப்ராக்சிமேஷன் டெஸ்ட்ன்றது another டெஸ்ட். ஓகேவா? பின்னாடி வரும்பொழுது வேறு ஏதாவது டெஸ்ட் அப்ளை பண்ண முடியுமான்றது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் x 1 x less than 1 by e னா கன்வர்ஜஸ், x greater than equal to 1 by e க்கு டைவர்ஜஸ். ஏன்னா ஈக்குவாலிட்டிக்கு வந்து டைவர்ஜஸ் வரதுனால. ஓகே,
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 plus x by 2 x square by 5 and x power n by n square plus 1. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது x power n divided by n square plus 1 for n greater than equal to 0. So un equal to x power n divided by n square plus 1. un plus 1றது x power n plus 1 n plus 1 whole square plus 1 ன்னு வந்துரும். So un by un plus 1 னா x power n divided by n square plus 1. இங்கே n plus 1 whole square ரெசிப்ரோக்கல் எடுக்கும் பொழுது ஸோ இந்த x power n அடிச்சிட்டிங்கன்னா x power 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n ஸ்கொயரை வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 1 by n whole square plus 1 by n square like that. இது மாதிரி இருக்கும். கீழே வந்து n ஸ்கொயரை வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus 1 by n square. இந்த வெளியில் இருக்கிற 1 by n square கேன்சல் ஆகிடுதுன்னா as n tends infinity இங்கே ஒரு 1 இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், கீழவும் 1 1 by 1 1 தான். ஸோ மிச்சம் இருக்கிறது 1 by x. ஸோ 1 by x னுடைய நேச்சர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். தட் இஸ் கிரேட்டர் தென் 1 கன்வர்ஜென்ஸ், லெஸ் தென் 1 டைவர்ஜஸ் பிகாஸ் ஆஃப் un by un plus 1 வரதுனால. ஓகேவா? கிரேட்டர் தென் 1 கன்வர்ஜஸ், லெஸ் தென் 1 டைவர்ஜஸ், ஈக்குவாலிட்டி 1னா என்ன வரும்னு பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம், முன்னாடி மாதிரி இல்லை. கீழே வந்து n ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் இருக்குது. அப்படின்னா vnன்றது 1 by n ஸ்கொயர் எடுக்கலாம். அப்படின்னா 1 by n ஸ்கொயர்னா un by n ஸ்கொயர் எடுக்கும் பொழுது தட் இஸ் என்னது 1 வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதனுடைய நேச்சர் கன்வர்ஜஸ்ன்னு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக யூன்றது கன்வர்ஜஸ். ஸோ ஈக்குவாலிட்டி 1க்கு கன்வர்ஜஸ்ன்னு வந்துடுது. அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கன்வர்ஜஸ் அண்ட் கிரேட்டர் தென் 1க்கு மட்டும்தான் டைவர்ஜஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி சிம்பிளாக தான் கேட்பாங்க. உங்களுக்கு பொறுத்த மட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் டிஆர்பியில் கேட்கறது கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் அண்ட் எக்ஸ் பவர் 5 by 5 ஃபேக்டோரியல். So un equal to x for 2n minus 1 2n minus 1 factorial for n greater than equal to 1. அப்படின்னா that is un plus 1றது x power இங்கே 2 into n plus 1 போடுவோம். 2 into n plus 1 minus 1. ஓகே, ஸோ divided by 2 into n plus 1 minus 1 factorial. ஸோ இங்கே 2n plus 2 minus 1. ஸோ 2n plus 2 minus 1 2 minus 1ன்றது 1. 2n plus 1 factorial. So x power 2n plus 1 divided by 2n plus 1 factorial. இந்த ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். ஸோ மேலே 2n plus 1 factorial, இங்கே 2n minus 1 factorial, மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 by x power 2n minus 1 இருக்குது. ஆக்சுவலாக 2n கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 1 கீழே வந்ததுன்னா x ஸ்கொயர். ஸோ 1 by x ஸ்கொயர். ஸோ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், இது எப்படி சிம்பிளி பண்ணலாம்? தட் இஸ் 2n plus 1 இன்ட்டு 1 குறைச்சிங்கன்னா 2n, அதில் 1 குறைச்சிங்கன்னா 2n minus 1 ஃபேக்டோரியல். ஸோ இந்த 2n மைனஸ் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2n into 2n plus 1 அதுதான் இங்கே இருக்கும். ஸோ ஆஸ் n tends infinity this is approaches to infinity. இது un by un plus 1ன்றதுனால this is approaches to infinity-னா obviously that is called the converges. ஓகேவா? ஸோ this is the converges-னு இருக்கும். okay, for the x greater than 0. So the same way 1 plus 2 by 5x, 6 by 9x square, 14 by 17x cube, 2 power n minus 2 divided by 2 power n plus 1, x power n minus 2 plus and so on. So for n greater than equal to 2 பார்த்தீங்கன்னா x power the coefficient of x power n minus 2 that is 2 power n minus 2 something. Okay, so un equal to 2 power n minus 2 divided by 2 power n plus 1 x power n minus 2. ஸ்பெசிஃபிக்காக அந்த டேர்ம் கொடுத்ததுனால. ஓகே, ஸோ தட் இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இதில் வந்து நீங்கள் ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ இது un by un plus 1 போடும் பொழுது லைக் தட் இது மாதிரி கிடைக்கும். சிம்பிளி பண்ணுறதுன்றது 2 power n plus 1 minus 2 2 power n plus 2 minus plus 1 something. ஸோ இதில் தனித்தனியாக லிமிட் எடுக்கும் பட்சத்தில் இட்ஸ் பிகம் த 1. இதுவும் 1 தனித்தனியாக எடுத்துருங்க. இல்லைனா 2 power n plus 1 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 minus 2 by 2 power n plus 1. ஏன்னா as n tends infinity it's become the infinity, anything by infinity 0. ஸோ இதுவும் 1 ஆகுது, இந்த போர்ஷனும் 1 ஆகுது. ஸோ 1 by xன்னு வரும். ஸோ 1 by xனுடைய நேச்சர் வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே.
the mari n square minus 1 divided by n square plus 1 x power n. So un என்றது n square minus 1 divided by n square plus 1 x power n. Un plus 1 என்றது n plus 1 whole square minus 1 divided by n plus 1 whole square plus 1. So x power n plus 1. So இப்படி பார்த்தீங்கன்னா un by un plus 1 உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் ஸ்ட்ரக்சர். இதுவும் I thought n square இங்கே வெளியே எடுத்துட்டு இந்த போர்ஷனுக்கு லிமிட் எடுக்கலாம். I thought this is become the minus 1. Sorry 1. Okay, as n tends infinity. In the portion it's become the 1. This is also 1. So இதுவும் 1 by x தான் வரும். Okay, நீங்க எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் n வெளியே எடுத்தீங்கன்னா போதும். ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கோம். n ஸ்கொயர்னு வெளியே வரும். ஸோ 1 plus 1 by n whole square plus 1 by n square. ஸோ இங்கே n ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டா 1 plus 1 by n whole square minus 1 by n square. ஓகே, இந்த n ஸ்கொயர் அடிச்சிடலாம். ஸோ as n tends infinity this is 1, இதுவும் 1, 1 by 1 1 தான். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இதுவும் x power n divided by n into n plus 1. ஸோ இதுவும் சிம்பிள் ப்ராப்ளம். So 2 power n plus x. So un equal to 1 by 2 power n plus x. So that is x greater than equal to 0. So un plus 1 equal to 1 by 2 power n plus 1 plus x. இதுவும் 2 power n வருது பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இதை என்ன பண்ணலாம், 2 power n plus x 2 power n plus 1 plus x. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் இதை? இங்கே un plus 1 by un தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் மாற்றி கண்டுபிடிச்சா தப்புலாம் கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேச்சர் நமக்கு அந்த ரிசல்ட் மாறப்படுது, அவ்வளோதான். ஸோ இங்கே 2 பவர் n காமனாக வெளியெடுக்கும் பட்சத்தில், ஸோ 2 பவர் n வெளியெடுத்தீங்கன்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பை 2 பவர் n. இங்கே 2 பவர் n வெளியெடுத்தீங்கன்னா 2 ப்ளஸ் எக்ஸ் பை 2 பவர் n. ஓகே, ஸோ இந்த 2 பவர் n அடிச்சிடலாம். ஸோ ஆஸ் n tends infinity இட்ஸ் பிகம் த 0. ஸோ ஏன்னா 2 பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, ஸோ 1 by 2ன்னு வரும். அப்படின்னா லெஸ் தென் 1. லெஸ் தென் வந்ததுன்னா கன்வர்ஜஸ். எதுக்கு? un plus 1 by un எடுக்கிறதுனால. un by un plus 1னா லெஸ் தென்னா டைவர்ஜஸ். கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி x power n by n ஸ்கொயர், இது இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஸோ n plus 1 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் தான். ஸோ ஐ தாட் 1 by x வரும். 1 by x நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஈக்குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ரூட் ஆஃப் n மைனஸ் 1 டிவைட் பை n கியூப் ப்ளஸ் 1 இருக்குது எக்ஸ் பவர் n. ஸோ இதுவும் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். தட் இஸ் un ப்ளஸ் 1 ரூட் வந்திருக்கு, எல்லாமே அல்ஜிப்ரிக் தான் அது. ஸோ சிம்பிளி பண்ண தெரியணும். n வெளியே எடுக்கணும், 1 மைனஸ் 1 பை n, இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே n கியூபை வெளியே எடுக்கணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். வெளியே எடுத்த n இதுவும் கூட கேன்சல் ஆகும், வெளியே எடுத்த n கியூப் இதுவும் கூட கேன்சல் ஆகும். இங்கே n கியூப் வெளியே எடுப்பீங்க. அண்ட் தென் சிம்பிளி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐ தாட் 1 1 1ன்னு வந்துடும் நினைக்கிறேன். சாரி, ஸோ தட் இஸ் 1 by xன்னு வரும். ஈக்குவாலிட்டி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஈக்குவாலிட்டி போடும்போது unன்றது இதுதான், x equal to 1 போடும் பொழுது. அப்படின்னா கீழே வந்து ரூட் n கியூப். ஆக்சுவலி vn நம்ம சூஸ் பண்ணால் தட் இஸ் மேலே வந்து ரூட் n, கீழே வந்து ரூட் n கியூப். ஸோ ஐ தாட் ரூட் ஆஃப் 1 by n square, so that is equal to 1 by n. That is diverges, this is diverges. Okay va, so x equal to 1 க்கு diverges. So this is also very simple problem. ஸோ இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி தான், காஞ்சுகேட் எடுத்து போடணும். ஒரே ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த எக்ஸ் பவர் 2n ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதுக்கு ஆக்சுவலி காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் n டிவைட் பை ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் n. ஸோ மேலே a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்முலா n ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா தட் இஸ் 1 பை ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் n. ஸோ தட் இஸ் எக்ஸ் பவர் 2n வந்துடும். ஸோ எக்ஸ் பவர் 2n ப்ளஸ் 2 divided by root of n square plus 1 plus n வந்துரும்.
ஸோ இதுதான் un. இதுக்கப்புறம் un plus 1 கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் un by un plus 1 இல்லை un plus 1 by un கண்டுபிடிச்சிங்கன்னா அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த போர்ஷன் எப்பவுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ தென் 1 by x ஸ்கொயர் உங்களுக்கு வருது. ஸோ இதை சிம்பிளி பண்ணீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். தட் இஸ் இங்கே n வெளியே வரும். n ஸ்கொயர் உள்ள வரும், வெளியே வரும்போது n. ஸோ n ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன ஒரு ரூட் ஆஃப் 1 plus 1 by n whole square plus 1 by n square plus இங்கேயும் n காமனாக சேர்த்து வெளியே எடுத்துடும், அதனால தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்படி இங்கே 1 plus 1 by n. ஸோ கீழே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா n வெளியே எடுத்துட்டா ரூட் ஆஃப் 1 plus 1 by n ஸ்கொயர் ப்ளஸ் ஓகேவா n ஸ்கொயரை வெளியே எடுத்தால் n தான் வெளியே வரும். ஸோ இங்கே என்ன வெளியே எடுத்துட்டா 1. ஸோ ஆஸ் n tends இன்ஃபினிட்டின்னு போடும்போது இட்ஸ் பிகம் த 0 இல்லையா? ஸோ இது 0 ஆகும், இது 0 ஆகும், இது 0 ஆகும், இது 0 ஆகும். இந்த வெளியே போட்டு n கேன்சல் ஆகிடும். அப்படின்னா மிச்சம் என்ன இருக்குது? ரூட் 1. இங்கே 1 1 plus 1 2. இங்கே என்ன இருக்குது? ரூட் 1 1 1 plus 1 2. இது ஆப்வியஸ்லி 1 வந்துடும். தட் இஸ் அ வெரி சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன். மீதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் எல்லாமே நான் இப்படி தான் சொல்லி கொடுத்துருப்பேன். வெரி சிம்பிள் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ தென் 1 by x ஸ்கொயர் தான் மிச்சம் இருக்கும். 1 by x ஸ்கொயருடைய நேச்சர் வந்து 1 by x square greater than 1 x square less than 1. Okay, that is the series is converges. And x square greater than 1, that is series is converges. X square equal to 1. X square equal to 1 போட்டா என்ன ஆகும்? The u1 என்றது become 1 by root of something. அப்படின்னா v என்றது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? vn என்றது 1 by root n square. root n square னா n. அந்த ஒரு n க்கு n. மொத்தம் 1 by 2n. ஸோ 1 by 2n எடுத்தாலும் ஓகே தான், இல்லை வெறும் n 1 by n எடுத்தாலும் இதனுடைய நேச்சர் டைவர்ஜஸ். அப்படின்னா இதனுடைய நேச்சர் டைவர்ஜஸ். x equal to 1க்கு டைவர்ஜஸ். ஸோ x square equal to 1க்கு டைவர்ஜஸ். இங்கே x ஸ்கொயர் கொடுத்தாலும் ஓகே தான், x கொடுத்தாலும் ஓகே தான். ஓகே, எதுவுமே தப்பு கிடையாது. அண்ட் 1 by x power n plus x power minus n. ஸோ un equal to பார்த்தீங்கன்னா 1 by x power n plus x power minus n. அப்படின்னா இந்த x power minus n-ன்றதை என்ன பண்ணலாம்? 1 by x power n எழுதலாம். இப்போ LCM எடுத்தீங்கன்னா ஒரு x power 2n plus 1 ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா x power n. ஓகேவா? ஸோ ரெண்டு கேசஸ் அரைஸ் ஆகும். இந்த கேஸ் x equal to 1னா என்ன அண்ட் x is not equal to 1னா என்ன? நான் x equal to 1ன்னு எடுத்தால் என்ன ஆகும்? அது x equal to 1ன்னு எடுத்தால் 1, கீழே வந்து 1 plus 1 2. ஸோ un equal to 2 for all n. Limit n tends to un equal to 1 by 2, that is not equal to 0. Okay, so அப்படின்னா என்ன அர்த்தம்? The corresponding series is a diverges ன்னு அர்த்தம். எப்போ x equal to 1ன்னு எடுத்தா the series is the diverges. அப்படின்னா x greater than 1னா x is not equal to 1. x greater than 1னா x power n become the infinity இல்லையா? x greater than 1னா x power n become infinity. x power minus n என்ன ஆகும்? become 0. எப்போ? as n tends infinity. x greater than 1 இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா un என்ன ஆகும்? இது 0 ஆயிடுச்சு, இது இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ un-ன்றது 1 by x power n டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்படின்னா vn நான் என்ன சூஸ் பண்ணுவேன்? 1 by x power n சூஸ் பண்ணுவேன். 1 by x power n-ன்றது என்னது? ஜாமெட்ரி சீரீஸ். ஏன்னா இதனுடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கு. ஸோ ஜாமெட்ரி சீரீஸ் ஆஃப் த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 1 by x. அப்படின்னா 1 by x less than 1னா the series is converges. 0 less than or equal to or less than or equal to 1. 0 less than or equal to 1 by x less than 1னா the series is the converges. அப்படின்னா corresponding series is the diverges. For the case x greater than 1க்கு 1 by x less than 1 இருந்தால் the series is the converges ன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபார் த மூணாவது கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் 1 இருந்தா எக்ஸ் லெஸ் தென் 1னா என்ன வரும்? 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1னா
y equal to 1 by x. 1 by x எடுத்தீங்கன்னா that is called the greater than 1. 1 by x is greater than 1 னா that is x power n, இதை 1 by x power n இது மாதிரி மாத்திக்கலாம் இல்லையா? So un is symmetric in x and 1 by x. So x பதிலா 1 by x போட்டீங்கன்னா இது ஒன்றும் மாற போகிறது கிடையாது, அதே தான் ரிசல்ட். So that is x power n 1 by x whole power n 1 by x whole power minus n, that is un of 1 by x. So both are equal. The un of x என்ன இருக்கோ அதே தான் un of 1 by x. That is symmetric about x and 1 by x. x பதிலா 1 by x போட்டா இதே ஸ்ட்ரக்சர் தான் வரும். That is meaning for the symmetric. So 0 less than x less than 1 க்கு 1 by x greater than 1 க்கு என்ன நேச்சரோ அதே தான் 0 less than x less than 1 க்கு. அப்பனா by the case 2ல என்ன போட்டிருக்கோம்னா the series is converges for 1 by x greater than 1. 1 by x greater than 1 க்கு series is the converges. அப்பனா the series also converges for 0 less than x less than 1. அப்பனா மொத்தமா conclusion என்ன பண்ணலாம்னா for the x greater than 0 x is not equal to 1. Okay, well, that is called the converges. And x equal to 1 க்கு மட்டும் தான் diverges. That is the conclusion. இந்த problem ரொம்ப important problem. So x is not equal to 1 க்கு நீங்க ratio test கூட அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்கன்னா that is called the x square னு வரும். un by un plus 1. இந்த x square வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Convergence and divergence வந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம். The next important topic பார்த்தீங்கன்னா nth root test. ரூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க சிம்பிளா. இதுவரையிலும் பார்த்தது ரேஷியோ டெஸ்ட். ரேஷியோ டெஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரூட் டெஸ்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ யூஎன்ன்றது ஒரு பாசிட்டிவ் சீரீஸாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸ்னா யூஎன் பவர் 1 by nன்றது லிமிட் ஆஸ் சென்டென்ஸ் இன்ஃபினிட்டி எல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த எல்னுடைய வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் டைவர்ஜென்ட் சொல்லலாம். மோஸ்ட்லி பவரில் என்லாம் வரும் பொழுது அதை ரேஷியோ டெஸ்ட்டில் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதை விட ரூட் டெஸ்ட்டில் ப்ரொசீட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஃபார் த லெஸ் தென் 1. சீரீஸ் இஸ் த டைவர்ஜென்ட் ஃபார் த கிரேட்டர் தென் 1. ஸோ நோ டிசிஷன் ஃபார் த எல் ஈக்குவல் டு 1. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் 1 லெஸ் தென்னா கன்வர்ஜென்ட். ஸோ தட் இஸ் un plus 1 by unக்கு less than na convergent வந்தது. So this is equivalent to எதுக்கு equal limit n tends infinity un plus 1 divided by un க்கு equal. Am I correct? So that is both are equal. So ரெண்டுத்துக்கும் வந்து less than 1 na convergent, greater than 1 na divergent, equal to 1 na no conclusion. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சமேஷன் 1 plus 1 by n ஹோல் பவர் மைனஸ் n ஸ்கொயர் வந்திருக்கு. இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ரேஷியோ டெஸ்ட்டில் ப்ரொசீட் பண்ணுறதை விட இந்த ரூட் டெஸ்ட் இஸ் பெஸ்ட் வே. ஏன்னா ஹோல் பவர் மைனஸ் n ஸ்கொயர் இருக்குது. இது ஹோல் பவர் நம்ம 1 by n நாம் எடுக்கும் பொழுது ஓகேவா n ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அப்படியே வச்சுட்டு ஹோல் பவர் 1 by n நீங்கள் போடும்பொழுது ஒரு n கேன்சல் ஆகிடும், ஹோல் பவர் மைனஸ் n வந்துடும். இதுக்கப்புறம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தோணும் திஸ் இஸ் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஹோல் பவர் என்னாக இருந்தால் இ, இது ஹோல் பவர் மைனஸ் என் வருது, அதனால இ பவர் மைனஸ் 1. ஸோ தட் இஸ் கால்டு 1 by e. 1 by eன்றது என்னது? லெஸ் தென் 1. லெஸ் தென் 1 என்னது? கன்வர்ஜென்ட் ரூட் டெஸ்ட் பிரகாரம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் கன்க்ளூஷன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது ஓரளவு தெளிவாகிடுவீங்க இந்த சீரீஸ்ன்றது. அதே மாதிரி n by n plus 1 ஹோல் ஸ்கொயர் whole power n square. அப்படின்னா n by n plus 1ன்றது that is 1 by 1 plus 1 by n. இதை வந்து கீழே கொண்டு வரணும், divided by n ன்னு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் 1 plus 1 by n வரும், whole power 1 by n. இதுக்கு தான் e 1 by e less than 1, that is called the convergent. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா that is 2 square by 1 square minus 2 by 1 whole power minus 1, 3 cube by 2 cube minus 3 by 2 whole power minus 2, 4 power 4 divided by 3 power 4 minus 4 by 3 whole power minus 3 plus and so on. அப்படின்னா இது என்ன வருது? n plus 1 2 3 4 and so on. அப்படின்னா என்னவா இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மிஸ்ஸிங், அதனால n plus 1.
இங்க 1 2 3 வரிசையா வருது அப்படின்னா n. ஸோ n plus 1 by n. இங்க பவர்ல பாத்தீங்கன்னா 2 3 4 வருது, அதனால n plus 1. n plus 1 by n whole power n plus 1. இங்க பாத்தீங்கன்னா 2 3 4, that is n plus 1. 1 2 3, that is called the n. n plus 1 by n whole power minus n. Okay va, so that is ஏன் இங்க minus 1 வந்தது? This is okay, something wrong the problem. இது okay, இது whole power minus 1 இருக்கும். whole power minus n okay. இது n plus 1 by n. I thought இங்க whole power minus 1 வரும். இல்லை எதுவும் இல்லாமலும் இருக்கலாம். whole power minus 1 வந்திருக்கலாம். ஸோ லைக் தட் இருக்கலாம். இல்லாட்டி எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா இங்கே எதுவும் வராது. ஓகே, இதே மாதிரி இருக்கணும். ஓகே, அந்த ப்ராப்ளம் செக் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். தட் இஸ் நாம் என்ன பண்ணணும், இந்த ஹோல் பவர் minus 1 minus 2 minus 3 வந்ததுன்னா அதை கண்டிப்பாக ரூட் டெஸ்ட் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஹோல் பவர் மைனஸ் என்ன இருக்குது, ஸோ அதனால் இது ரூட் டெஸ்ட் தான். இது கரெக்ட், ஆல் ரூட் டெஸ்ட் தான் அப்ளை பண்ணணும். ஸோ un பவர் 1 by n போடும்போது ஹோல் பவர் minus 1 வந்துடும். whole power minus 1 na, that is called so n plus 1 whole power by n whole power minus 1, that is called whole power minus 1 1 by something போடலாம். இது பிரிச்சிடலாம் 1 plus 1 by n whole power n plus 1. இதை கூட பிரிச்சிங்கன்னா that is 1 plus 1 by n whole power 1 minus 1 plus 1 by n whole power minus n. ஓகே, இப்போ இது இந்த பவரில் இல்லைன்னா இட்ஸ் பிகம் த 1, அவ்வளோதான். ஓகே, இ மைனஸ் ஒன்றுன்னு வரும், அது பிரச்சனை கிடையாது. ஸோ ஆஸ் n tends infinity போடும்போது திஸ் இஸ் பிகம் த இ, இது 1 மைனஸ் இது இ பவர் மைனஸ் 1, தட் இஸ் கால்ட் த 1 by அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு. இது எல்லாத்துக்கும் ஹோல் பவர் minus 1. ஸோ இ ஸ்கொயர் minus 1 டிவைடட் பை இ ஹோல் பவர் minus 1. ஸோ ரெசிபியர் எடுத்தீங்கன்னா இ பை இ ஸ்கொயர் மைனஸ் 1, தட் இஸ் தான் அவங்க கொடுத்துருக்க நாம் போட்டிருக்க ப்ராப்ளம். சப்போஸ் இங்கே இது இல்லாட்டி இட்ஸ் பிகம் த 1, வெறும் இ மைனஸ் 1 இருக்கும். இங்கே இது வரலன்னா இட்ஸ் பிகம் த வெறும் 1 தான் வரும். ஓகேவா, ஸோ இ மைனஸ் 1 ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னா 1 பை இ மைனஸ் 1 வரும். இன்றது 2 பாயிண்ட் சம்திங், 2 பாயிண்ட் சம்திங் மைனஸ் 1னா 1 பாயிண்ட் சம்திங். So 1 by 1 point something na, that is always less than 1. So that is called the convergent. Okay. So எப்படி கொடுத்தாலும் ப்ராப்ளம் போடலாம், ஆனால் கண்டிப்பாக இது ரூட் டெஸ்ட்டில் தான் போட்டாகணும், ஏன்னா ஹோல் பவர் n வரதுனால. ஓகே, I thought this is the result. Okay, this is the less than 1, so the series is the convergent. ஸோ இது மாதிரி ஹோல் பவர் n வரும் பொழுது ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணுவோம். ஹோல் பவர் n வரும் பொழுது ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணுவோம். இது மாதிரிலாம் வந்ததுன்னா இதெல்லாம் ரூட் டெஸ்ட் தான் போட முடியும். ஓகே, இது வந்து ரேஷியோ டெஸ்ட்டில் போட்டால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு சில ப்ராப்ளம் ரேஷியோ டெஸ்ட்டில் போடவே முடியாது. ஓகேவா, ஸோ ரூட் டெஸ்ட்டில் தான் போட முடியும். ஒரு சில ரெண்டு மெத்தட்லையும் போடலாம், ரேஷியோ டெஸ்ட்டும் அப்ளை பண்ணலாம், ரூட் டெஸ்ட்டும் அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ப்ராப்ளம் நாட் ஏ ப்ராப்ளம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் nx by n plus 1 ஹோல் பவர் n, இது 1 plus nx by n பவர் n ஹோல் பவர் n, இதுவும் ஹோல் பவர் n தான், அதுவும் ஹோல் பவர் n தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா nx by n plus 1 ஹோல் பவர் n னா nx by n plus 1 un பவர் 1 by n. ஸோ ஆஸ் n tends infinity போடும்போது கீழே 1 plus 1 by n வந்துடுது. ஸோ தட் இஸ் கால்ட் த x. ஸோ x less than 1னா the series converges, x greater than 1னா the series diverges.
x equal to 1னா செக் பண்ணணும். இதில் un போட்டு இதை பார்த்தா என்ன தோணுது, that is called 1 by e வருது. 1 by eன்றது that is not equal to 0. not equal to 0னா unன்றது not equal to 0 வரும்பொழுது that is corresponding series is a diverges. So இது diverges for the x equal to 1க்கு diverges. So x greater than equal to 1க்கு diverges. very firstல பார்த்தது அதனுடைய nth term not equal to 0னா the corresponding series is a diverges. So இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1 by n plus x. So un power whole power 1 by n எடுக்கும்போது இங்கே பவர் 1 ஆகிடும். So as n tends infinity it's become the x. x less than 1னா convergence, greater than 1னா diverges. So x equal to 1னா நம்ம substitute பண்ணணும். substitute பண்ணும்பொழுது e வருது. eன்றது not equal to 0. நம்ம corresponding series is diverges. அப்படின்னா x equal to 1க்கு diverges. So x equal to 1க்கு divergesனா greater than equal to 1க்கு diverges. So less than 1க்கு converges. So இது மாதிரி ப்ராப்ளம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ தாட் இது வந்து காம்ப்ளெக்ஸ்லேயும் உங்களுக்கு வரும், காம்ப்ளெக்ஸ்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூட் டெஸ்ட், ரேஷியோ டெஸ்ட் இது எல்லாமே. ஸோ பவர் சீரீஸில் வரும் காம்ப்ளெக்ஸ்லாம். ஸோ u1 equal to 1 plus 1 by root n whole power minus n power 3 by 2. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிப்பீங்க காம்ப்ளெக்ஸ்லாம். ஸோ u1 equal to 1 plus 1 by root n whole power minus n power 3 by 2 இருக்குது. இதுவும் நீங்கள் வந்து ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு தான். ஸோ ஹோல் பவர் 1 by n போடும்பொழுது இது என்ன ஆகுதுன்னா ஹோல் பவர் மைனஸ் n பவர் 1 by 2 வருது. அப்படின்னா ரூட் n மைனஸ் ரூட் n வந்துடும். மைனஸ் ரூட் n தட் இஸ் ஆஸ் n tends infinity போடும்போது இங்கேயும் ரூட் n இருக்கு, பவரில் மைனஸ் ரூட் n இருக்கு. ஸோ e பவர் மைனஸ் 1 தட் இஸ் கால்டு 1 by e வந்துடும். ஸோ 1 by eன்றது இஸ் த லெஸ் தென் 1 தட் இஸ் கன்வர்ஜென்ட். இந்த ப்ராப்ளம் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கூட பார்த்துக்கலாம். 2 பவர் மைனஸ் என் மைனஸ் 1 பவர் n. ஸோ இதை பிரிச்சிங்கன்னா 2 பவர் மைனஸ் n 2 பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பவர் n. ஸோ 2 பவர் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பவர் n டிவைட் பை 2 பவர் n. ஹோல் பவர் 1 by n போடும் பொழுது இது என்ன ஆகுது, ஹோல் பவர் 1 by n போடும்போது 2 பவர் மைனஸ் 1. ஓகே, இங்கே வந்து 2 பவர் 1 ஆகிடும். இது மேலே போச்சுன்னா 2 பவர் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 பவர் என்னன்னு வரும் இல்லையா. ஸோ இல்லை இது மாதிரி எழுதலாம். 2 பவர் மைனஸ் 1 மைனஸ் 1 பவர் மைனஸ் 1 பவர் இது கீழே வந்துடுது. ஸோ மைனஸ் 1 பவர் n டிவைட் பை n. ஆஸ் n tends infinity இது என்ன ஆகும், தட் இஸ் ஐடியா. ஆஸ் n tends infinityனா இது என்னவா மாறும். ஓகே, ஆக்சுவலி திஸ் இஸ் த இதையே அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 பவர் n டிவைட் பை n டிவைட் பை 2. இதுதான் இப்படி மாறுறது, மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு போயிட்டு ஐடியா யூஸ் பண்ணுறது. ஸோ ஆஸ் n tends infinity போடும்போது anything by infinity is 0. இது ஆசிலேட் ஆகும். ஆசிலேட் ஆகுதுன்னா எப்படி, ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்னவா இருந்தாலும் கீழே டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி அப்ரோச்சஸ் பண்ணும்போது தட் இஸ் 0. நெகட்டிவ் சைட்லையும் அப்ரோச்சஸ் டு 0, பாசிட்டிவ் சைட்லையும் அப்ரோச்சஸ் டு 0. 2 பவர் 0 வேல்யூ இஸ் 1. அதனால இதனுடைய வேல்யூ வந்து அப்ரோச்சஸ் டு 1. அதனால 1 by 2 இஸ் த ஆன்சர். 1 by 2ன்றது லெஸ் தென் 1. லெஸ் தென் 1ன்றதுனால த சீரீஸ் இஸ் த கன்வர்ஜென்ட். இதே மாதிரி அனதர் ப்ராப்ளம் வரும். 5 பவர் மைனஸ் n மைனஸ் 1 பவர் n. ஸோ இப்போ முன்னாடி போட்ட அதே மாடல் தான், தட் இஸ் மைனஸ் 1 பவர் n. திஸ் இஸ் ஆல்வேஸ் கன்வர்ஜஸ் டு 1 because of the oscillate series, oscillate sequence. நீங்கள் ப்ளஸ் 1 by n approaches to 0 தான், மைனஸ் 1 by n எடுத்தாலும் approaches to 0 தான் as n tends infinity. அப்படின்னா இது 1 by 5. 1 by 5ன்றது less than 1, that is series is a convergent. அதே மாதிரி n minus log n whole power n, n minus log n whole power n divided by 2 power n n power n, 2 power n n power n வருது. இங்கே பாருங்க பவர் n எல்லாமே பவர் n பாருங்க, எல்லாமே பவர்ல n இருக்கு. ஸோ இதுக்கு ரூட் டெஸ்ட் இஸ் பெஸ்ட் வே. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 by 2 மைனஸ் லாக் n by 2n ஹோல் பவர் n. ஸோ ஹோல் பவர் 1 by n எடுக்கும்போது தட் இஸ் 1 by 2 log n by 2n. ஓகேவா. ஸோ தட் இஸ் approaches to 0 as n tends infinity. So the 1 by 2 that is less than 1.
Okay, this is approaches to 0. Log n by 2n approaches to 0 as n tends to infinity. அப்படியே போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி வரும். எலாபிட்டர் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா மேலே 1/n கீழே 2ன்னு வரும். இது ஜம்ப் ஆகி கீழே வரும் பட்சத்தில் 2n as n tends infinity 0. ஸோ அதனால் the value is become the 1/2. 1/2ன்றது that is less than 1, the series is the convergent. ரூட் டெஸ்ட்டில் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மல்டிபிள் பர்பஸ் that is in the power series in the complex and real வர the root test sorry log n divided by log of n plus 1 whole power n square log n இங்கேயும் பவரில் whole power n square வருது பாருங்க. so log n by log of n plus 1 that is log n divided by log n plus 1 log n plus log of 1 plus 1 by n எழுதலாம். so log of 1 plus 1 by n that is approaches to 1 by n. so log n by log n plus 1 by n. okay, so that is 1 by split பண்ணும்போது that is 1 plus இதை denominator கொண்டு வந்துடணும் 1 plus n log n வந்துடும். so that is இதை எக்ஸ்பெண்ட் பண்ணும் பட்சத்தில் okay power series that is 1 plus 1 by n log n whole power minus 1. so 1 plus x whole power minus 1 now 1 minus x plus x square and so on இல்லையா. the others லாம் விட்டுடலாம். so 1 minus 1 by n log n. okay, so as n tends infinity என்ன ஆகும், the power series நாம் அப்ளை பண்ணணும். log of un னா n square log n log of log n divided by log n plus 1. so the log of this is approaches to minus 1 by as n tends infinity approaches to log of log n divided by log n plus 1 ன்றது minus 1 by n into log n. so அப்படின்னா இது வந்து n square log n minus 1 by n log n. so cancel பண்ணிங்கன்னா minus n வருது. this is approaches to infinity that is minus infinity. okay, so log of un equal to something na இது un equal to e power minus n. e power minus n என்றது sorry log un இது. so un approaches to e power minus n. so that is as n tends infinity there is e power minus infinity is 0. okay இல்ல sorry இது un power 1 by n e power minus 1 e power minus 1 1 by e ன்றது less than 1 that is called the okay so that is less than 1 that is called the convergent. really கொஞ்சம் சேலஞ்சான ப்ராப்ளம். so log n by n log n plus 1 whole power n square log n அப்படியே போட்டிங்கன்னா log n by n log n divided by n log n வருதா. okay, so அப்படியே whole power 1 by n போட்டிங்கன்னா that is log n by log n plus 1 whole power n log n. so எனக்கு இது லிமிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப really difficult. so அதனால தான் அப்படி சிம்பிளி பண்ணுறது. so log n plus log of 1 plus 1 by n எடுத்தது காரணம் அதுதான் as n tends infinity whole power n log n. so ரெண்டு பக்கம் log எடுத்தீங்கன்னா n log n முன்னாடி வந்துடுது log of something வருது. so அது approaches to infinity. so really கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் அது. ஓகேவா, வேறு வழி கிடையாது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா n பவர் 1 by n plus x whole power n. ஸோ இதுவும் whole power n வருது. ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா un power 1 by n power 1 by n plus x ஏன்னா இது கேன்சல் ஆகிடும். இதில் லிமிட் போடும்போது இட்ஸ் பிகம் த 1. இது x தான். 1 plus x நேச்சுரல் டிபெண்ட் பண்ணி less than 1 that is called the convergent. 1 plus x less than 1 x is less than 0. 1 plus x greater than 1 x is greater than 0. 1 plus x equal to x equal to 0. x equal to 0 போடும்போது என்ன வருது un என்றது. ஓகே, அதை டிஸ்கஸ் பண்ணணும். x equal to 0 னா un become
n power 1 by n whole power n, that is called n, that is not converges to 0, that is series is diverges for x equal to 0. Okay, so இதெல்லாம் பாருங்க. ஓகே, the same model தான் root test. ஓகே, next class பார்ப்போம். ஓகே, thank you. Any other doubt?